அன்றைக்கினா அதான் இருக்கும். மனசுக்குள்ளே ஒன்று இருக்கும், உதட்டில் ஒன்று பேசுவோம். நம்ம பேசுறது ஒன்றா இருக்கும், மனசுக்குள்ளே நாம் அவங்கள குறித்து நினைக்கிறது ஒன்றாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், உன் இருதயமும் உன் வாயும் ஒன்றாக இருக்க வேண்டும். உன் உள்ளமும் உன் சிந்தனையும் உன் வார்த்தைகளும் ஒன்றாக இருக்க வேண்டும். நீ வஞ்சனை உள்ளவனா இல்லையா என்பதை ஆராய்ந்து அறிகிறவர் ஆண்டவர் மாத்திரமே. மனுஷனால கண்டுபிடிக்கவே முடியாது. இது சாதனை வரைக்கும் கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். நம்ம கூடவே இருக்கிறவங்க நம்ம கூடவே தான் இருக்கிறாங்க, நல்லா தான் பேசுகிறாங்க, நல்லா தான் பழகுறாங்க, எல்லாம் நல்லா தான் இருக்கிறாங்க. ஆனால் அவன் நமக்கு பின்னால் என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறான், நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. ஆனால் ஆண்டவர் உங்களை என்னை பார்க்கிறவராக இருக்கிறவர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தையை நமக்கு ஆசீர்வாதமாகவும் தருகிறார், எச்சரிக்கையாகவும் தருகிறார். அவர்கள் என் ஜனம், அவர்கள் வஞ்சனை இல்லாத ஜனம் என்று சொல்லி அவர்களுக்கு அவர் ரட்சகரானார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அடுத்த வசனத்தில் நீங்கள் வாசிக்கிற போது 9வது வசனத்தை வாசிங்க. அவருடைய எல்லா நெருக்கங்களிலும் அவர் நெருக்கப்பட்டார். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவரை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, வஞ்சனை இல்லாத ஜனம் என்று சொல்லி நம்மை ஆண்டவர் அடையாளப்படுத்துகின்றார். அவர்கள் வஞ்சனை இல்லாத ஜனமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு இரட்சகரானார். ஆனால் மனிதர்களாக நம்முடைய பலவீனங்களை, நம்முடைய சோர்வுகளை, நம்முடைய மனித இயல்புகளை அறிந்தவர் நம்ம எப்படியாய் வழி நடத்தி இருக்கிறார். நாம் ஏன் நன்றி சொல்ல வேண்டும்? மறுபடியுமாய் இந்த முதல் 7வது வசனத்துடைய செய்தியை இங்கே ஏசாயா கொண்டு வருகின்றார். ஏன் நான் நன்றி சொல்ல வேண்டும்? ரொம்ப அழகான அந்த வசனம் பாருங்க. 9வது வசனத்தில் நம்முடைய நெருக்கங்களில் எல்லாம் அவரும் நெருக்கப்பட்டார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இது நமக்கு தரப்படுகிற ஒரு பெரிய ஆசீர்வாதம், பெரிய வாக்குத்தத்தம். இன்னைக்கு பல நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வருகிற போது, சோர்வு வருகிற போது, பலவீனங்கள் வருகிற போது, பிரச்சனைகள் வருகிற போது நாம் சோர்ந்து போகிறோம். கடவுளை என்னை கைவிட்டுட்டாரோ, கடவுளை எங்களை விட்டுட்டாரோ, ஏன் எனக்கு இவ்வளவு துன்பங்கள், ஏன் இவ்வளவு கஷ்டங்கள், ஏன் இவ்வளவு போராட்டங்கள் என்று சொல்லி. ஆனால் திருமறையில் ஏசாயா தீர்க்கனை கொண்டு அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கும் சொந்தமான வார்த்தைகளாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற அழகான ஒரு காரியம், அவர்களுடைய நெருக்கங்களில் எல்லாம் அவரும் நெருக்கப்பட்டார். நம்முடைய எல்லா துன்பங்களின் மத்தியிலும், எல்லா பாடுகளின் மத்தியிலேயும் ஆண்டவரும் நம்மோடு கூட இருக்கின்றார். அவர் இருக்கிறதுனால தான் நீங்கள் நான் அதெல்லாம் கடந்து வரும். அதுதான் நம்முடைய விசுவாசம். இவ்வளவு துன்பங்கள், இவ்வளவு பாடுகள், இவ்வளவு கஷ்டங்களை நான் கடந்து வந்திருக்கிறேன் என்று சொன்னார். நீங்கள் இந்த ஒரு வருடத்தை திரும்பி பாருங்கள், எப்படி இதெல்லாம் நான் கடந்து வந்தேன். நம்முடைய பலத்தினாலோ, நம்முடைய சுய அறிவினாலா, நம்முடைய சுய சிந்தனையினாலா, அல்லது மனிதர்களுடைய உதவியினாலா என்று சொல்லி ஒருவேளை யோசித்து பார்ப்பேன்னு சொன்னால் கடவுள் நம்மோடு கூட இருந்திருக்கிறார் என்பதை நீங்கள் நானும் உணர முடியும். அவருடைய நெருக்கங்களில் எல்லாம் அவர் நெருக்கப்பட்டார். அடுத்ததாக சொல்லுகிற காரியம் பாருங்கள், அவருடைய சமூகத்தின் தூதரானவர் அவரை ரட்சித்தார். அவர் நமது அன்பின் நிமித்தமும் நமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ காலமெல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். 2 வார்த்தைகள் அழகாக ஏசாயா பயன்படுத்துகின்றார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் நமது பரிதாபத்தின் நிமித்தம். பரிதாபம்னா என்ன? அன்புக்கும் பரிதாபத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? அன்புக்கும் பரிதாபத்துக்கும் என்ன வித்தியாசம் இருக்க முடியும்? அன்பு என்பது நமக்கு நெருக்கமானவர்கள், நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள், நமக்கு ரொம்ப பழக்கமான உறவுகள், இவர்கள் மீது அன்பு காட்டுகின்றோம். பரிதாபம் என்பது அந்த நேரத்தில் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கிறோம்,
யாரோ ஒருவர் திடீர்னு மயக்கம் அடிச்சு கீழே ஊற்றிட்டாரு அல்லது ஏதோ ஒரு சின்ன ஒரு விபத்து ஆகி போச்சு அப்படின்னா அவர் யார் நமக்கு தெரியாது. ஆனால் உடனடியாக அவருக்கு நாம் ஏதாவது ஒரு உதவி செய்கிறோம். உடனடியாக அவருக்கு தேவையானதை செய்து அவர்களுக்கான உதவியை நாம் அந்த இடத்துல செய்கிறோம். இது பரிதாபம். இன்னொரு பக்கம் பரிதாபத்துக்குரிய விளக்கம், நமக்கு ரொம்ப வேண்டியவர்களாக நமக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தால் கூட நம்ம சொல்கிறதை கேட்க மாட்டான், கீழ்ப்படிய மாட்டான். நம்ம எதை சொன்னாலும் அதுக்கு அவன் கீழ்ப்படியவே மாட்டேங்கிறான். ஆனாலும் பல நாளில் கஷ்டப்படும் போது என்ன பண்ணுறது, நமக்கு சொந்தக்காரன் ஆகி போயிட்டான், நம்ம கூட பிறந்தவன் ஆகி போயிட்டான், நம்மளுக்கு வேண்டியவன் ஆகி போயிட்டான். நம்ம செய்யணும்னா வேறு யார் அவனுக்கு செய்ய முடியும் அப்படின்னு அதை ஒரு கடமையாக செய்வது. திருமறையில் இந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்படுகின்ற போது அது எவ்வளவு ஆழமாக நாம் புரிந்து கொள்கிறோம். ஆண்டவர் அவர் தமது அன்பின் நிமித்தமும் முதலாவது சொல்லுகிறார், இரண்டாவது சொல்லுகிறார் அவர் தமது பரிதாபத்தின் நிமித்தமும். இதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் நானும் தான். என்னை ஆண்டவர் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். இந்த வருடம் முழுவதுமாக என்னை வழிநடத்தி இருக்கிறார். அவருடைய அன்பிற்குரியவனாக நான் இருந்து கொண்டு இருக்கிறேனா அல்லது அவருடைய பரிதாபத்துக்குரியவனாக நான் இருக்கின்றேனா? கடவுள் ரெண்டையும் வச்சிருக்கிறார். ஏன்னா அவர் தொடக்கத்திலே சொல்றார் பார்த்தீங்களா, அவர்கள் என் ஜனம், அவர்கள் வஞ்சனை இல்லாத மக்கள் என்று சொல்லி அவர்களுக்கு இரட்சகரானார். நாம் வஞ்சனை இல்லாத ஜனமாக இருந்தால் அவனுடைய அன்புக்குரியவர்களாக இருப்போம். வஞ்சனையோடு கூடிய இருக்கிறவர்களாக இருந்தோம்னா அவர்களுடைய பரிதாபத்துக்குரியவர்களாக இருக்கிறோம். ஆனால் ரெண்டுத்திலையுமே கடவுள் நம்மளை வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். அதுதான் அந்த வசனம் முடிகிற போது இப்படியாகி சொல்லுகிறது, பூர்வ காலம் முதற்கொண்டு அவர்களை நம்முடைய தோளின் மேல் தூக்கி சுமந்து வந்தார். பல நேரங்களில் ஆண்டவர் நம்மை அப்படித்தான் வழிநடத்தி கொண்டு இருக்கின்றார். இந்த உலக வாழ்க்கையில் நம்முடைய குறைவுகள், நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வுகள் எல்லாவற்றிற்கும் மேலாக ஆண்டவர் நம்மை தூக்கி சுமந்து வந்திருக்கின்றார். கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் இந்த கடைசி ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டுடைய ஆலயத்தில் நாம் வந்திருக்கிற நீங்களும் நானும் இன்னைக்கு நம்மிடத்தில் இருக்கிற பலவீனங்கள், சோர்வுகளை கண்டு பல நேரங்களிலே மனிதர்கள் நம்மை தூக்கி எறிகிறார்கள். மனிதர்கள் நம்முடைய குறைவுகளை வைத்து, நம்முடைய குற்றங்களை வைத்து, நம்முடைய பலவீனங்களை வைத்து நம்மை அவமானப்படுத்துகிறார்கள். பல நேரங்களிலே அவர்கள் தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு மற்றவர்களை குறை சொல்கிறவர்களாய் மாறி போகிறார்கள். இதெல்லாம் மனிதனுடைய இயல்பு. ஆனால் இதையெல்லாம் கடந்த ஆண்டவர் என் ஜனம் வஞ்சனை இல்லாத ஜனமாய் இருக்க வேண்டும். அவருடைய நெருக்கங்களிலெல்லாம் நானும் நெருக்கப்படுகின்றேன். அவர்களை என்னுடைய அன்பின் நிமித்தமாகவும் பரிதாபத்தின் நிமித்தமாகவும் நான் அவர்களை தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, அந்த ஆண்டவருடைய அன்பு எவ்வளவு பெரியது! அந்த ஆண்டவருடைய அன்பை நாம் எவ்வளவு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நன்றி என்பது வெறும் வார்த்தையினால் அல்ல, நம்முடைய செயல்களினால, நம்முடைய கிரியைகளினால நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ளவனாக இருக்கிறேன் என்பதை நான் வெளிப்படுத்த வேண்டும். இந்த கிரியைகள் என்பது என்னோடு இருக்கிற மற்றவர்களை நான் ஏற்றுக்கொள்வது, என்னோடு இருக்கிற மற்றவர்களை நான் அவருடைய குறைகள் அல்ல, அவருடைய குற்றங்கள் அல்ல, அவருடைய பலவீனங்கள் அல்ல, அவர்களை நான் மனிதனாக ஏற்றுக்கொள்வது. இன்னைக்கு நான் வாசி கேட்ட நிருப பகுதியில் கலாத்தியருக்கு எழுதுகிற போது பவுல் இப்படியாய் ஒரு அழகான செய்தியை எழுதுகின்றார். கலாத்தியர் 4ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனம் 6ஆம் வசனம் வாசியுங்கள். ஆண்டவருடைய பிறப்போடு கூட பவுல் சொல்கிற அழகான காரியம், காலம் நிறைவேறின போது
பின்னிடத்திலே தன்னுடைய குமாரனை அவர் பிறக்க வைத்தார். அதன் வழியாக நீங்களும் புத்திர சுவிகாரம் பெற்றவர்களாக அப்பா பிதாவே என்று அழைக்கிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை உங்களுக்கு தந்திருக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். ஆண்டவருடைய பிறப்பு நமக்கு தந்த ஒரு பெரிய செய்தி. அவர் இந்த உலகத்தில் மனிதனாய் பிறந்ததினாலே முழு மனுக்குலத்துக்கும் ஒரே தகப்பனாக கடவுளை அவர் அடையாளப்படுத்துகின்றார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இந்த வருடத்தில் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களில் நான் இந்த ஆலயங்களில் ஆராதனையில் செய்தி கொடுக்கின்ற போது ஒரு காரியத்தை ரொம்ப அதிகமாக வலியுறுத்தினேன். அது உங்களுடைய ஆயரோடு ஒரு கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனில் கலந்து கொண்ட போது அது இப்போ வழக்கமாக சொல்கிற மாதிரி ஒரு 3 வார்த்தைகளை சொன்னார். கிறிஸ்துமஸ் இஸ் எ ஃபெஸ்டிவல் ஆஃப் செலிப்ரேஷன், ஃபெஸ்டிவல் ஆஃப் கான்ட்ரிபியூஷன், ஃபெஸ்டிவல் ஆஃப் கம்யூனிகேஷன். இத்தனை சி இருக்குது, நம்ம ஒரு சியை யோசிக்கலாமா அப்படின்னு எனக்கு வந்த ஒரு சி. ஏன்னா கிறிஸ்துமஸ் இஸ் அ ஃபெஸ்டிவல் ஆஃப் கான்ஃப்ளிக்ட்ஸ் என்று யோசிக்கக்கூடாது. முரண்பாடுகளின் ஒரு பண்டிகை கிறிஸ்தவம், கிறிஸ்து பிறப்பின் பண்டிகை. கான்ஃப்ளிக்ட்ஸ் நிறையா இருக்குது ஆண்டவருடைய பிறப்பில். நான் அதை அந்த ஒரு பார்வையில் திருமறை வாசித்த போது எனக்கு கிடைத்த முதல் ஒரு கான்ஃப்ளிக்ட் என்று சொன்னால், நம்ம எல்லாரும் சொல்கிறோம் திருமறையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பிறப்பதற்கு தாவீதின் வம்சத்தை தெரிந்து கொண்டார். நம்ம இப்போ வரைக்கும் சொல்லிட்டு இருக்கிறோம் தாவீதின் வம்சத்தில் வந்தவர் என்று சொல்லி. ஆனால் மத்தேயு நற்செய்திகள் 1ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கின்ற போது, மத்தேயு 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வர வாசிங்க. தாவீதினுடைய வம்சம் எங்க ஆரம்பிக்கிறது? ஈசாய் தாவீதை பெற்றான். தாவீது உரியாவின் மனைவியாய் இருந்தவரிடத்திலே சாலமோனை பெற்றான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்து தாவீதின் வம்சத்தில் வந்தவர் என்று நாம் விசுவாசத்தினாலே ஏற்றுக்கொள்கிறோம். திருமறை வார்த்தைகளினாலே நாம் ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் மத்தேயு இந்த வரலாற்றை பதிவு செய்கிறார். தாவீது பத்சேபாளிடத்தில் சாலமோனை பெற்றிருந்தான் என்று போட்டுதான் கூட அது பெரிய செய்தியாக இருந்திருக்கார். ஆனால் அவன் எப்படி எழுதுகிறான்? தாவீது உரியாவின் மனைவியாய் இருந்தவரிடத்தில் சாலமோனை பெற்றான். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஒரு சாதாரண மனிதர்களாக உலக பிரகாரமாக யோசித்தோம்னா தாவீதுடைய வம்சத்தின் துவக்கமே என்னதான்? தாவீதுடைய வம்சத்தின் துவக்கமே தாவீதின் வம்சம்னா இயேசுடைய வம்சம். ஏன்னா அதிலிருந்து தான் இயேசு கிறிஸ்துடைய வரலாறு தோன்றுகிறது. ஆனால் பாவமான உலகத்திற்குள் ஆண்டவர் வருகிற போது பாவத்தின் வழியாக வந்து பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்தார். ஏன் திருமறையில் அந்த செய்தி வலியுறுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி யோசிக்கின்ற போது, அவர் பாவத்தின் வழியாக வந்தவர், பாவமான ஒரு வம்சத்தில் வந்தவர், பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கின்றார். பவுல் இன்னும் அழகாக சொல்லுகிற போது ரோமருக்கு அதில் நிருபம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசியுங்கள். 5ஆம் வசனம் வாசிங்க. சாரி, இங்கே பவுல் ஒரு அழகான செய்தியை சொல்கிறார் பாருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்திலே தோன்றினவர். நம்ம திருமறையில் இயேசு கிறிஸ்துடைய
பிறப்பை குறித்து படிக்கிற போதெல்லாம் அங்கே பரிசுத்த ஆவியினாலே அவர் உற்பத்தியானவர், பரிசுத்த ஆவியினாலே ஒரு குழந்தையாக உள்ளவர் என்பதை நாம் வாசிக்கின்றோம். ஆனால் அவர் பரிசுத்த ஆவியினால்தான் பிறந்தவர் என்பது எங்கே நிரூபிக்கப்பட்டது என்பதை பவுல் எழுதுகிறார். எங்கே நிரூபிக்கப்பட்டது? அவருடைய உயிர்த்தெழுதலில். அந்த வசனம் ரொம்ப அழகான வசனம் பாருங்க. 5வது வசனத்தை ஒருவேளை வீட்டில் கூட போய் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக உட்காந்து வாசித்து பாருங்க. மாம்சத்தின்படி தாவீதின் வம்சத்திலே தோன்றினவர், அவர் கடவுளுடைய குமாரன் என்பது எங்கே நிரூபிக்கப்படுகிறது என்று சொன்னால், அவர் பரிசுத்த ஆவியினாலே எழுந்ததினாலே அவர் கடவுளுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டார். ஒருவேளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்தவர், மனிதனாக பிறந்தவர், அவர் மரித்து அவரோடு அவருடைய வாழ்க்கை முடிந்திருந்தால் அவர் பரிசுத்த ஆவியினால் பிறந்தவர் என்பதை இந்த உலகத்தில் என்ன பண்ண முடியாது, நிரூபித்திருக்க முடியாது. ஆனால் இந்த வார்த்தைகள் நமக்கு தருகிற செய்தி, நீங்களும் நானும் மாம்சமாய் பிறந்தவர்கள், பாவத்தின் வழியாக பிறந்தவர்கள், ஆனால் பரிசுத்த ஆவியினாலே கடவுளுடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்கள். நான் எப்பொழுது ஞானஸ்நானம் பெற்றோமோ, நாம் எப்பொழுது பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் திருநாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்தவன் என்கின்ற அடையாளத்தை பெற்றோமோ, அன்றே நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக, கடவுளுடைய மகனாக மகளாக நாம் மாற்றப்படுகின்றோம்.